ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான பாகற்காய் பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். இது நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க, ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஏன்னா அது ரொம்ப கசப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இந்த பொரியல் நம்ம எப்படி பண்ணலாம், இந்த பாகற்காயோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு 100 கிராம் பாகற்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. இதை நான் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கழுவிட்டு அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே 100 கிராம் அளவுக்கு வெங்காயமும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வெங்காயமும் இந்த பாகற்காயும் சம அளவில் எடுக்கும்போது நல்லாயிருக்குங்க, கசப்பு தெரியாது. ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நான் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட என்ன குக்கிங் ஆயில் இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது இப்போ நமக்கு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமே நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமே நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க, இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வதங்கட்டுங்க, பொறுமையாக வதக்கி விடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் எந்த மெத்தடில் பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணுங்கள். நிஜமாவே டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போ நம்ம பாகற்காயை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயும் நம்ம ஆல்ரெடி சேர்த்தாச்சுங்க. இந்த பாகற்காயை கொஞ்சம் பொறுமையாக வதக்கி விடுங்க. அடுப்பை நல்லா சிம் பண்ணிவிட்டு பொறுமையாக வதக்கி விடுங்க. நம்ம கொஞ்சம் கூட இதில் தண்ணி சேர்க்க போகிறது இல்லைங்க. இதில் இருக்கிற எண்ணெயிலே தாங்க அது வேக போகுது. அதனால் இந்த பாகற்காயில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் ரொம்ப நல்லதுங்க இந்த பாகற்காய். விட்டமின் ஏ இருக்கிறதுனால நம்மளோட கண்ணுக்கும் நம்மளோட ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லதுங்க. இந்த பாகற்காயை இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு இது பாதி வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறை பாகற்காய் எடுத்துக்கோங்க. இந்த பாகற்காய் பிளட் சுகருக்கும் ரொம்ப நல்லதுங்க. லோ சுகர் இருக்கிறவங்க மட்டும் இதை நம்ம எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா சுகரை இன்னும் நம்மளுக்கு கம்மி பண்ணிடுச்சுன்னா நம்மளுக்கு தலை சுத்தல் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். அதனால் இந்த பாவக்காயில் இருக்க கசப்பு தன்மை நம்ம வயிற்றில் இருக்கிற அல்சரு, குடற்புழு இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க. ஃபீடிங் மதர்ஸ் எல்லாம் இதை எடுத்துக்க வேண்டாம். இப்போ நம்மளுக்கு நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு பாருங்கள். சின்ன பசங்களுக்கெல்லாம் இப்போ இருந்தே கொடுத்து பழக்கம் பண்ணிடுங்க. கொஞ்சம் பெரிய பசங்களானா அப்புறம் சாப்பிட மாட்டாங்க. இப்போ பழக்கம் பண்ணலைன்னா. இப்போ நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான பாகற்காய் ரெடி ஆயிடுச்சு. இதில் இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் கசப்பு இருக்குங்க. இப்போ நம்ம இதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய் பூ தூவிக்கோங்க. அப்போ நம்மளுக்கு சாப்பிடும்போது அந்த கசப்பு சுத்தமாக தெரியாதுங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக தேங்காய் சேர்த்து சாப்பிடுங்க. தேங்காய் பிடிக்காதவங்க வேணால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தேங்காயுமே நம்மளோட ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லதுங்க. நம்மளோட ஃபுட்டில் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கிறது நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னோடய சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.